Actually, I expect that today you wear. Oh, is it? Do you want me to change and come immediately? Just I can imagine. டேய் உடும்பே மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. ஐயோ ரெண்டு பேரும் மாறி பாக்குறாங்களே. ஒரு How did you manage the lip sync of the dialogue? நீ எவ்வளவு லவ் பண்றன்றத உன் கிஸ்ல காட்டு. You're the first person who has noticed that. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்ட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா. ரசிகன் ஐயோ. ஓமை கடவுளேன்னு ஒரு படம் பண்ணீங்க. அந்த படத்தை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்த பசங்கள்லாம் முதையே கப்புல் ஆயிருப்பாங்க. நான் பண்ணிட்டே பிரிஞ்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் அந்த டிக்கெட்டு கிடைக்குமா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன் நக்கிட்டு போறீங்க. கேட்டு உள்ள ஆர்ட் டைரக்டர் கேட்டு அதை வச்சு முதல் ஸ்டெப்பு தான்டா கஷ்டம், அடுத்து எல்லாம் ஈஸின்னு ஒரு டைலாக் வந்து செம்ம வைரல். உண்மையிலே ஈஸியாக இருக்குதா அந்த ஸ்டெப்லாம்? நக்கிற இடம்லாம் கண்ணீடியா இருக்கு தம்பி. ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த டைம்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி பழகிருப்பீங்க. எப்படி ரெடியாகி வந்திருக்கா? ஒன்ஸ் அதை கிராக் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல வந்து அது பழகிடும், அடி பழகிடும். அதே மாதிரி டிராகன்ல ஃபிக்ஷன் பேஸ்டான விஷயங்கள் இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? ஃபிக்ஷனல் ஸ்டோரி, ஃபேண்டசி மாதிரியான்னு கேட்குறேன். ஃபேண்டசிலாம் ஃபேண்டசி இல்லாத ஒரு ஃபேண்டசி. ஃபேண்டசி இல்லாத ஒரு ஃபேண்டசி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. பவர்ஃபுல்லா இப்போ வந்து ஒரு டீம் இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ஜென்சி கிட்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான எல்லாரும் தான் அப்படின்னு சொல்லலாம். டிராகன் பேர் சொல்லும் போதே அப்படியே நெருப்பை கக்கிட்டு ஒரு செம்மையான ஒரு வைப் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அஸ்வத் ஐயா அவங்ககிட்ட எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓமை கடவுளேன்னு ஒரு படம் பண்ணீங்க. அந்த படத்தை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்த பசங்கள்லாம் முதையே கப்புல் ஆயிருப்பாங்க. நிறைய பேர் பிரிஞ்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. நான் பண்ணிட்டே பிரிஞ்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதை பற்றி ஓகே, படத்தில் வந்து மெசேஜ் எடுத்துக்கலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது. ஏன் ஓமை கடவுளுக்கு முன்னாடி அதோட நிறைய படம் அதே கண்டென்ட் சொல்லி வந்திருக்கு. அதை பார்த்துலாம் நீங்கள் திரும்பி இருக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் அந்த டிக்கெட்டு கிடைக்குமா? விஜய் சேது வச்சிருக்க டிக்கெட்டு கேட்டா பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். டிக்கெட்டு ஒன்றும் இல்லை, ஆர்ட் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை வச்சுட்டு பின்னாடிலாம் போக முடியாது. ஓகே, ஸோ நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ டிராகன், ஸோ இந்த படம் வந்து ட்ரெய்லராகவும் சரி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிராகன் வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க முடியும்? இல்லை, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஹாப்பியாக பண்ண எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருக்கோம். எதையுமே வந்து அவங்களுக்காக இதுக்காக இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு நம்ம ஒரு நல்ல அவுட்புட் தரணும். ஆடியன்ஸ்க்கு இது பண்ண என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆடியன்ஸ்க்கு பிரதீப்பை பிடிக்கும், ஆடியன்ஸ் கைடு பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தரும். ஓகே, இட் வாஸ் ஆல்வேஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் அண்ட் வாட் தே வாண்ட். வி ஒர்க் இன் தட் வே அண்ட் ப்ரொடக்ஷன் வாஸ் வெரி சப்போர்ட்டட். அந்த டிராகனை வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பூஜை அப்போ எரிய விட்டது, அதுவே வந்து ஃபயராக இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் வந்துட்டு மேம் இந்த மாதிரி எனக்கு சார் இந்த மாதிரி ஃபயராக அதை கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து சும்மா சொல்லிட்டு போங்க, எனக்கு ஃபயராக ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணலாம். ஸோ எல்லாமே இட் வாஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் கிவிங் சம்திங் நியூ டு தி ஆடியன்ஸ். ஓகே, அதனால் we enjoyed the process. அவ்வளோதான். So we are also enjoyed the trailer. What kind of ஒரு after லவ் டுடே பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து இப்படி தான் இருக்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஆக்சுவலாக வந்தது. அண்ட் ஸோ பிரதீப் ரங்கநாதன் அண்ணன் உங்களை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜென்சி கிட்ஸோடைய நாயகன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷம் தானே, ஏன்னா ஒரு ரிலேட்டபிள் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த மிரர் மாதிரி இல்லையா? ஒரு அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அதோட சந்தோஷம் என்ன? ஸோ அதுவும் ஜென்சி அவங்க தானே இப்போ ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ ட்ரெண்டில் இருக்கிறது ஜாலி தானே. ஓகே, அண்ட் வந்து லவ் டுடேல இருந்து சில விஷயம் வந்து பேசிக்கிறேன். ரவின்னு பேரை வச்சவங்களாம் இன்னும் வரைக்கும் ஏன்டா அந்த பேரை வச்சோம், ரவின்னு பேரை வச்சாலே ரவின்னு கூப்பிடுறீங்களா அப்படின்னு வருத்தத்தில் இருந்து இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு ஃப்ளோல போயிடுச்சு. ஓகே, ஸோ டிராகன் உங்களுடைய வாட்ஸ்அப் காதல்ல இருந்து இப்போ வந்து டிராகன் ஒரு படத்தில் வந்து அஸ்வத்தனோட படத்தில் வந்து நடிக்கிறீங்க. ஸோ அந்த ஜர்னி எப்படி இருக்கு ஆக்சுவலா? பா, அது ஒரு பெரிய ஜேர்னி. நீங்கள் வந்து என்ன ஒரு ஈஸியாக கேட்டுட்டியப்பா நீ 12 வருஷம் ஜேர்னியை நீங்கள் வந்து ஒரு கேட்குறீங்க. ரொம்ப டைம் ஆகாது, ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. வாட்ஸ்அப் காதல்ன்றது வந்து நான் 2012 வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சு 2014 ஒரு ஷார்ட் ஃபிலிமே 1.5 வருஷம் எடுத்துட்டு இருந்தேன். 10 நாள் தான் எடுத்தேன். ஆனால் எடிட் பண்ணுறது அந்த இதெல்லாம்
அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் எனக்கு வந்து அஸ்வத் ப்ரோ தெரியும். அந்த படம் பார்த்துட்டு அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுலேருந்து எனக்கு பழக்கம். அதுலேருந்து இங்கே வர்றதுன்றது வந்து அது வந்து நான் எப்படி சொல்றது, அது என் பாதி வாழ்க்கையில் ரொம்ப ஆமாம் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அது. ஓகே. அண்ட் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பீங்க, நல்லா பேசுகிறவங்கலாம் நல்லவங்களா அப்படின்னு ஒரு டைலாக். அதை வந்து உள்ளே எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அது உங்களுக்கு அந்த ஃபீல் ஆனதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஆக்சுவலாக? இல்லை, ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்காக இது போயிருந்தேன். அதில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஒரு டைலாக் இது. ஸோ அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நான் சொன்னேன். அது ரொம்ப உண்மை இல்லை. நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்களா, இல்லை நமக்கு பிடிக்காத மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் வந்து கெட்டவங்களா அப்படின்றதும் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி எவ்வளோ வேணால் நல்லா பேசலாம், இல்லை பேசுகிற விதம் வந்து நல்லா இருக்கலாம், ஆனால் அவங்க உள்ளே என்ன நினைக்கிறாங்க, நமக்காக எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது சூப்பர். அதுதான் முக்கியம். இப்போது அஸ்வத்தா இருக்கட்டும், ஜென்ரலாக அஸ்வத் வந்து இப்போது நான் என்னை வச்சே சொல்கிறேன். இப்போ திடீர்னு வந்து பார்க்குறாரு, என்கிட்ட வந்து பேசுறாருன்னா திடீர்னு கொஞ்சம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஏன் இவர் இவ்வளோ டப்புன்னு இப்படி சொல்கிறாருன்னு. ஆனால் அவர் எதுக்காக சொல்கிறாருன்னு, இப்போது நான் ஒரு சீன் எழுதிட்டு போய் சொல்கிறேன்னா குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னுவார். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசிப்போமோ அந்த லெவலுக்கு சொல்ல பி மாதிரி இருக்குது இப்போ அப்படின்னு எடுத்துகிட்டு போ அப்படின்னுவார். ஆனால் இப்போ திடீர்னு ஏன் இவ்வளோ ரூடாக வந்து சின்ன நேரத்தில் என்ன இப்படி சொல்கிறாரு, இதை வந்து ஏன்டா நல்லா இல்லைடா கொஞ்சம் வேறு மாதிரி வந்து அப்படி கூட சொல்லலை. சில பேர் வந்து சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்கே, நீ பயங்கரம் எப்படா இப்படி எழுதுற அப்படின்னு வந்து சொல்லிட்டா, இப்போ அவன் ஒரு நல்லவன்னு இல்லையே, அது நல்லா இல்லாதது நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் தானே நல்லவர். ஸோ பேசுறது வச்சு இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் அஸ்வத் வந்து சில நேரத்தில் வந்து என்ன தோணுதோ அது உண்மையை வந்து பேசுகிறாரு. புரிகிறது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது அந்த டெம்ப்ளேட் எனக்கு வந்து உங்களுக்கு எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த கயாது லோகர் ஆக்சுவலி தமிழ் ஆடியன்ஸ் வந்து உங்களை நீங்கள் எப்போ வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க. டு யூ நோ அபவுட் தட் லவ்? I know a little bit because I've been seeing now on Instagram and everyone is also telling me that they are loving me in the film. So I'm very happy. Rumba Santosham. And I never thought that I would receive so much love, even though the film hasn't released yet and they are still showering so much love. So I'm happy about it. Okay, that same love I'm also having. That's why I'm sent to you. Cute. And actually, Dragon, how did you manage that lip sync of the dialogue? Everything in the trailer was too good actually. That's why I'm asking. You're the first person who has noticed that, except our team, of course. Thank you so much. That's a win for me. ரசிகன். How did I manage? For me, workshop is very important because first of all you have to get the emotion right. That's important. But I'm doing another language, so I feel I get stuck if I don't get the dialogue also right. So for me that is very much important. So me and Ashwath, we sat every day before my scene. We did rehearsals. I went through my lines. So maybe because of that It must be the heavy homework like that. Yeah, maybe. பண்ணனும்டா அந்த மாதிரி like that, right? Yes, heavy homework. இல்லை, அது ஒரு லாங்குவேஜுக்கு கொடுக்குற மரியாதை. நம்ம இன்னொன்று லாங்குவேஜில் வந்து படம் பண்ணுறோம். ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் லாங்குவேஜ் அண்ட் அது ப்ரிப்பேர்டாக வரணும். நம்ம என்ன வேணால் பேசலாம், அதை டப்பிங்கில் பார்த்துக்கலான்ற ஆட்டிடியூடில் இல்லை. அது வந்து நம்ம கொடுத்த டைலாகை கரெக்டாக பேசணும். நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு டைலாக் பேச, நடிக்க, அதை கரெக்டாக பண்ணணும். அது ஒரு ஆக்டரோட ஜாப். அவங்க அது ஒரு ஆக்டராக ப்ரொஃபஷ்னலாக அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹார்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்குன்றதுல இது எல்லாமே. ஆமாம், இது எல்லாமே ஆட் ஆகிறதுனால தான் அவங்களை ஆல்ரெடி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சும்மா ஒரு அழகாக இருக்காங்கன்றது மட்டும் இல்லை, ட்ரெய்லரில் அவங்க பேசுகிறது, அவங்க ஒரு வர ஷார்ட்டில் கனெக்ட் ஆகிறாங்க இமீடியட். அசோத்தனா, ஆக்சுவலி உங்களுடைய படங்கள் எல்லாருமே இப்போ வந்து ஓமை கடவுளாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அடுத்து வந்து காட் ஆஃப் லவ்வாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ஃபிக்ஷன் பேஸ்டான ஒரு விஷயம் வந்து அவரோட படத்தில் எல்லாமே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி டிராகனில் ஃபிக்ஷன் பேஸ்டான விஷயங்கள் இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். ஓகே. ஃபேண்டசி மாதிரியான்னு கேட்குறேன். ஃபேண்டசிலாம் கிடையாது.
ஃபேண்டசி இல்லாத ஒரு ஃபேண்டசி. ஃபேண்டசி இல்லாத ஒரு ஃபேண்டசி. ஓகே, அதான் இது வந்து ஒரு ஃபேண்டசி இல்லாத ஒரு ஃபேண்டசி படம். ஓகேண்ணே. அதாவது அது உங்களுக்கு இப்போ படம் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறது யாரா அவன் இன்னும் வளர்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு படம் பார்க்கும்போது அது ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு க்ரோஸ் கணக்கில் ஒரு கலெக்ஷன் வந்து பண்ணுறாரு. அவர் வந்து பார்க்கும்போது சவுத் சைடில், இப்போ நான் வந்து கமுதி பக்கம், கமுதி அதாவது நமக்கு வந்து ரொம்ப சவுத்தில் டீப்பான ஏரியா, அங்கே வந்து ஒரு போஸ்டர் வந்து பார்க்குறேன், லவ் டுடே படத்தோட, அது அப்படியே பிரதீப் ரங்கநாதன் அந்த கேங்களோட பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் வந்து பார்க்குறது. ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க, அதை எடுத்துக்கிறாங்களே, அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப இதுக்கு இப்போ ரொம்ப எமோஷ்னலாக தாங்க அவன். இதுக்கு வேற எந்த ஆன்சருமே இல்லை. ஒரு நாளும் அதுக்கான கிராட்டிடியூட், தேங்க்ஃபுல்னஸ், அன்பு, என்னோட இப்போது பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து அவங்க வைக்கிறாங்கன்னா என்னால் என்ன திருப்பி கொடுக்க முடியும்? எனக்கு வந்து அவங்கள லவ் பண்ண முடியும், இவங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பேன். சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் தந்தால் அவங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. என்னால் முடிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொன்னால், அவங்க என்னோட இன்டர்வியூஸ்லேருந்து ஸ்பீச்லேருந்தோ அதை பார்க்குறதுலேருந்து அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா அதில் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்றது என்றைக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு பேசின ஒரு டைலாக் செம்ம வைரல். ஆக்சுவலாக தம்பி, தம்பி மொதல் ஸ்டெப்பு தான்டா கஷ்டம், அடுத்து எல்லாம் ஈஸின்னு ஒரு டைலாக் வந்து செம்ம வைரல். ஆக்சுவலாக இப்போ அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு இருக்கீங்க, உண்மையிலே ஈஸியாக இருக்குதா அடுத்த ஸ்டெப்புலாம்? வைக்கிற இடம்லாம் கண்ணியடியாக இருக்குது தம்பி, தபால்னு வெடிக்குது வச்சாலே. ஒரு ஸ்டெப்புமே கஷ்டம்தான், ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப கஷ்டம். இதுதான் உண்மை, என்றைக்குமே அது உண்மைதான். இப்போ இருக்கிற ஜேர்னி வந்து வேற வேற விதமான உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸை நான் கடந்துட்டேன்னா அதுக்கு அடுத்த பிக்கர் ப்ராப்ளம்ஸ், ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் பெருசாக தான் ஆயிட்டு இருக்கு, ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அந்த டைம்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி பழகிருப்பீங்க. எப்படி ரெடியாகி வந்திருக்கா, என்ன பிரச்சனை வரும், எப்படி எல்லாம் சமாளிக்கலாம்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் நமக்கு தெரியாம இருந்திருக்கும். ஒன்ஸ் அதை கிராக் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல வந்து அது பழகிடும், அடி பழகிடும். ஓகே. ஸோ கையாடு, நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கட்டும், ஸோ நம்ம படத்துல வந்து சாரி இருக்குல்ல, ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, சாரியில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ஜியஸாக வந்து யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? ஆக்சுவலாக Yeah, I mean, a lot of people tell me that, but நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஓகே, அட்லீஸ்ட் கிவ் ஹிம் தட். இப்படி சொன்னீங்கன்னா மனசு வருத்தப்படல. no, but even I love to dress up like that. That's a little bit like a core of me, I can say. Anything special about sarees wearing like that? Do you love more than like that? மாதிரி தான் இருக்கா? Yeah, of course. I mean, who doesn't love to wear saree? No, she always tells me இந்த மாதிரி லுக்ல அவங்களுக்கு படம் பண்ணணும்னு ஆசை. அந்த சாரி வீடியோஸ்லாம் நீங்க பார்த்து சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் ஆசையே இந்த மாதிரி மாடர்ன் இது இல்லாம அந்த மாதிரி சாரியில கிரவுண்டடான. Yeah. So yeah, that's what I'm putting out a little, that I want to do something actually, like I that. expect that today you wear. Oh, is it? Do you want me to change and come immediately? I can imagine. Okay, sorry, okay. I don't want to give any burden to you. Oh, that's too sweet. hard to me. That's why I don't want to. Okay. ஐயோ, ரெண்டு பேரும் மாறி பாக்குறாங்களே. ஓகே. ஆனால் உங்களுடைய படங்களில் வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இவர் வந்து இருக்கிற ஆடியன்ஸ், நம்ம இப்போ இருக்க பசங்க எல்லாரையும் வந்து டச் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி டிராகனில் வந்து காலேஜில் வந்து சீனியர்னு ஒருத்தன் வந்து, இப்போ எனக்குலாம் வந்து ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தார். அவர் வாழ்க்கையில் வந்து காலேஜை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். ஈவன் எங்கள் அண்ணனே இருக்கிறான். ஸோ அந்த சீனியராக எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் புல் பண்ணணும்னு எப்படின்னு அது வந்து தோணுச்சு? அது வந்து ஒரு கேரக்டர். இப்போ அது என்னன்னா, நம்ம எல்லாருமே காலேஜ்குள்ளே போகும்போது ஒருத்தரை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. அந்த கேரக்டர் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். நாட் ஃபார் குட்ஸ் அலும், அந்த கேரக்டர் கூட இருந்தால் நமக்கும் அட்டென்ஷன் கிடைக்கும். அந்த கேரக்டரோட சுற்றுலாம் நமக்கும்
அந்த இது கிடைக்கும், பொண்ணுங்கெல்லாம் பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அவனே அவனை மீறி அதை ஃபார்மாக இருப்பான். பட் அந்த அந்த கேரக்டர் காலேஜ் விட்டு தாண்டி ரியாலிட்டி, அந்த 4 செவத்துல ஹீரோ இருக்கான், காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா ரியல் வேர்ல்டில் ஒரு ஜீரோவாக இருப்பான். அவனை பார்த்து பேசினவெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பான். ஆனால் அவன் வந்து இன்னும் அதே இடத்துல தான் இருப்பான். அதுதான் டிராகன். அந்த படம் அதுதான் டிராகன். இட்ஸ் நாட் அ காலேஜ் ஃபிலிம் அலோன். இட் இஸ் அபவுட் அ கை ஆஃப்டர் இஸ் காலேஜ். அந்த டிராகன்ற கேரக்டர் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, அதில் நடக்கிற சமூகம் தான். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரியுது சம்திங் உள்ள வந்து ட்ரெய்லர்ல சொல்லாம ஒன்று வச்சிருக்காங்க. நிறைய சொல்லலாம். ஒரு முக்காவாசி படத்தை சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா? வெறும் டிராகன்ற கேரக்டர் இப்போ எப்படி இருப்போம், அடாவடியாக இருப்பான்றது மட்டும்தான் சொல்லியிருக்கோமே தவிர ஒரு வின்னர் சிக்கன் டின்னர்லாம் அடிக்கிறாரு பேன் எடுத்து. அவனுக்கு என்ன ஆச்சு, சுண்டி விட்டு ஸ்டைல் காட்டுறதை சொன்னோமே தவிர ஓகே அது எப்படிலாம் அவனை வச்சு செய்யுன்றதை இன்னும் சொல்லலை. ஓகே, அப்போ செய்கிறதுக்கு நிறையா இருக்குது. நான் வந்து இது வந்து இந்த சோசியல் மீடியா அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக கேட்குறேன்னு. ஒரு பெரிய பேனரில் ஒரு படம் வருது, அஸ்வத் மாரிமுத்து அப்படின்ற ஒரு ஹிட்டு படம் கொடுத்த ஒரு டைரக்டர் வராரு. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு ஒரு ஹீரோ, ஈவன் அவரும் வந்து க்ரோர்ஸில் ஹிட்டு கொடுத்தவர். அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு நெகட்டிவிட்டின்னு நான் சொல்லக்கூடாது, பட் ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்களே, அதை பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் அது நடக்குது. ஆக்சுவலாக ஏன்டா இன்னும் நீங்கள் படமே வந்து வரல, படமும் பார்க்கல, அதுக்குள்ளே வாய் வச்சுட்டு என்ன ஒன்று பேசுறீங்களடா அப்படின்னு ஒரு தாட் வருது. அது எப்படி அந்த சோசியல் மீடியா வந்து எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியா எப்படின்னா ப்ரோ, நம்ம எல்லாருமே அதில் ஒரு பங்கு. இப்போ நீங்கள் அதை பற்றி கேட்குறதுனால தான் அந்த மாதிரி விஷயங்களும் வருது. நம்ம நல்லதுக்கு யாருமே இது விடல. டிராகன் ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட 13-14 மில்லியன் வியூஸில் ரியல் டைமில் போயிட்டுருக்கு ஒரே நாளில். ஈவன் தெலுங்குல இதுவா மக்கள் எல்லாம் அதை கொண்டாடுறாங்க. ஓகே, ஒரு சில பேர் நெகட்டிவிட்டி இந்த மாதிரி இருக்குன்னு, இப்போது சில பேர் வந்து அந்த படம் டான் மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாக அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து பரவாயில்ல, தட் இஸ் அண்டர் டிஸ்கஷன். ஏன்னா ஒரு காலேஜை பார்க்குறாங்க, அந்த காலேஜ் கலர்ஃபுல் அது இதுன்னு இருக்கிறதுனால ஒரு டானாக இருக்குமோன்ட்டு. ஆனால் அதை வச்சு கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா அது அவங்க நீங்கள் என்ன தான் எடுத்தாலும் உங்களை வந்து அவங்க தப்பு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் காமன் ஆடியன்ஸை நம்ம மதித்து நம்ம படம் எடுக்கிறோம். நம்ம வேலையில் அதை மட்டும் தான் காட்டுறோம். இப்போ நான் ஓமை கடவுளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறேன். நான் கஷ்டத்தில் இருக்கும் போதே புதுசாக பண்ணணும்னு நினச்சேன். ஓமை கடவுள் 3 கோடியில். பிரதீப் வந்து லவ் டுடே வந்துட்டு ஒரு அந்த கான்செப்ட், ஹை கான்செப்டே வந்துட்டு புது இது ஃபோனை மாற்றினா அது வந்து உலகம் ஃபுல்லாக அது இதுவாச்சு. ஏஜிஎஸ் வந்துட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். அவங்க ஏன் வந்துட்டு டானை வந்து திருப்பி எடுக்கணும்னு நினைப்பாங்க? கேட்க மாட்டாங்களா? இல்லை உள்ளே விட மாட்டாங்களே? ஒரு டேரக்டர் தம்பி வெளியே கிளம்புது என்ன அப்படின்ட்டு. ஸோ அது கிடையாது. டான் வந்து ஒருத்தன் காலேஜ் பையன் ஹீரோ, அவர் டேரக்டராக எப்படி சக்ஸஸ் இது டேரக்டராகி எப்படி இதாகிறாரு அப்படின்றது கதை. இந்த படம் அதுவே கிடையாது. காலேஜ் இதில் இதுவே கிடையாது. இப்போ அதுதான் படம்னா அது கிடையவே கிடையாது. இது நாங்கள் ட்ரெய்லர் காமிச்சிருக்கிறது டிராகன்ற கேரக்டர் காலேஜில் ஒரு அடாவடியான கேரக்டர். ஆனால் ரியல் டைமில் அவன் லைஃப் என்ன, இதுதான் படம். நாங்கள் இன்னொன்று என்னென்னா ஆடியன்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆடியன்ஸை வந்துட்டு தேட்டரில் வந்து நீங்கள் வந்து இந்த நாங்கள் பார்த்த விஷயத்தை நாங்கள் சுற்றி இருக்கவங்க படம் பார்க்கும்போது எதுவுமே தெரியாமல் பார்க்கும்போது, ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல்ல, அதை வந்துட்டு படத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும்னு பார்க்குறோம். அதனால் நிறைய விஷயத்த மறைச்சி வச்சிட்டோம். அதனால் என்ன வேணுதுன்னா எல்லா புல்லட்டும் எங்கள் மேலே விழுது, இது அந்த மாதிரி இருக்குன்ட்டு. பட் கொஞ்சம் இவங்க என்ன படம் முன்னாடி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யோசிச்சாலே அதுக்கான பதில் கிடச்சிரும். நார்மலாக படம் இதை கேட்டுரும். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடனே ஸ்ப்ரெட் பண்ணி அது வந்து ஒருத்தரோட அது எப்படி வேணால் பார்க்கலாம். அது எப்படின்னா ஒருத்தர் ஒரு படத்துலையே 100 crore கொடுத்து வராரு, அது எப்படி இவன் ஜெயிக்கணும் உங்கள் நம்மலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருத்தங்க, அது எப்பறம் நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர். இப்போ நான் வந்து அடுத்தது என்னோட படம் அவரோட பண்ணுறாங்க, அவங்களுடைய இது இருக்கும். ஸோ இட் ஆல் பிகம்ஸ் சம்திங் ஆஃப்டர் இது. பட் மக்களுக்கு போய் ட்ரெய்லர் சேர்ந்துருக்கா, அவங்க என்ஜாய் பண்ணியிருக்கானா அப்படின்றது வந்துட்டு சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ட்ரெய்லர் பார்த்து டேரக்டர் எனக்கு தெரியாது, என் மூஞ்சி என்ன ட்ரெய்லர் கடைசியாக பார்த்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ அந்த பையன் லவ் டுடே நடித்தாரே அவர் பார்த்தேன் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொன்னார், தேங்க்ஸ் தலைவன் போயாச்சு. அதுதான் அந்த படத்தை ட்ரெய்லரோட ரீச். காமன் ஆடியன்ஸுக்கு வேறு எந்த கவலையும் இல்லைங்க. அவன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசை தேட்டரில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்றான். அவங்களுக்கு நாங்கள் படம் எடுத்துருக்கோம்.
ஆக்சுவலி அது நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா கமெண்ட்டில் பார்க்கும்போது அவ்வளவு அண்ணனோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஸோ கையாடவங்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அனுபமாவோட ஃபேன் அவ்வளோ ஃபயர் விட்டுட்டு இருக்கிறானுங்க. ஸோ ரீசெண்டாக சில இதில் மறந்துட்டீங்களே விஜய் சித்து அர்ஷத் அவங்க ஃபேன்ஸு அவங்களோட ஃபேன்ஸு இது எல்லாமே வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் பிரதீப் அண்ணா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து லவ் டுடே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த நாள் இருக்குது. நான் முந்தின நாள் நான் ஒரு இதுக்காக உங்களுக்கு வந்து கால் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி இன்டர்வியூ தம்பி நாளைக்கு எனக்கு நான் தான்ப்பா டேரக்டர் படத்துக்கு, நான் வந்து என்ன பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது தம்பி, நீ கேட்டது ரொம்ப நல்ல விஷயம்தான், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஹேண்டில் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த பதட்டம் பற்றி சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரி பதட்டம் இருக்குதா, எப்படி இருக்குது? இல்லை, ஜென்ரலாக என்னென்னா டேரக்டருக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த டைமில் ரிலீஸ் டைம்னு ஒரு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஏதாவது ஒன்றுத்துக்கு அவுட் கொடுப்போம், இல்லை ஏதோ ஒரு சென்சர் சேஞ்ச் இருக்கும், அந்த போயிட்டே இருக்கும், மிக்ஸில் இது இருக்கும், அதனால அந்த ப்ரெஷர் இருக்கும். மற்றபடி எனக்கு லவ் டுடேலையும் நான் வந்து எனக்கு படம் எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை, நல்லா பண்ணியிருக்கோம், கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். எந்த லெவல் கலெக்ட் பண்ணணுன்றது நமக்கு தெரியாது, ஆனால் படம் நல்ல படம் ரிசீவ் ஆகிடும்னு தெரியும். அதே மாதிரி எனக்கு வந்து டிராகன்லேயும் எனக்கு எந்த டவுட்ஸோ இதெல்லாம் இல்லை, நல்ல படம் பண்ணியிருக்கோம், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த டவுட்ஸ்லாம். நீங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமும் சொல்லியிருந்தீங்க. நான் சொன்னேன், நான் உங்களை எடுத்தேன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அப்போ நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக சர்ச் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களை மீட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒருவேளை அவர் உடச்சி தர முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நான் உடஞ்சிருப்பேன். பட் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னனால இப்போ எனக்கு என்னுடைய ஜேர்னி இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ கையாடு ஸோ டோட்டலாக ட்ராகன் அது நீங்கள் ஆக்சுவலாக இந்த சொல்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. இல்லைங்க. ஸோ அது நிறையா எவ்வளவோ நெகட்டிவ் வந்து போகும்போது நமக்கு அவங்கள பற்றி சில விஷயங்கள் பர்சனலாக யாருக்குமே தெரியாது. இப்போ அஸ்வத் அண்ணன் கூட பழகினா தான் அவருக்கு தெரியும், பிரதீப் கூட பழகினா தான் தெரியும்னு சொல்லுவேன். அதுக்காக அந்த விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் ஆக்சுவலி சொன்ன மாதிரி இப்போ வந்து டிராகன் ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு? ஆக்சுவலி they loved the trailer. It gives a vibe, a full package, entertaining vibe. So they all love the film and they are waiting to come and watch. Yeah, everyone is loving it. They are waiting to watch. So what do you think about the crew of Dragon, Pradeep bro and Aswath Manthu, Miskin sir? Oh, Mishkin sir, and I auditioned for one film with Mishkin sir. That didn't happen. I had also auditioned for Gautam Menon sir, but that also didn't happen. So I think Dragon was waiting for me, and I was waiting for Dragon to come my way, and a perfect launch for me. So I'm very happy about that. And working with Pradeep, I never thought whenever I go on set, it's always very like professional. I'm going to go work and that's it. I'll do my 100% job and I'll come back. I don't take the work back home. But on this set, it never felt like work. Like there's no pressure or there's no feeling of like, oh, okay, now we have to work and then go back. But then it felt like a family. It felt more of collaborating together and moving towards one goal. So I really loved that part of our film. So yeah, that's the vibe the both of them gave me. But we were working, no? Yeah, we were working. I mean, no. Yeah, we were working. No, we were working, but it didn't felt like, oh, it's just work. It was, we are friends We now. were enjoying the process. Enjoying the process, yes. And we are friends now, so that's what Tell I'm me trying about to. that clearly. People will get this far. ஐயோ என்ன சொல்றது இல்லையா? Oh no. நிறைய We were part working. வந்து Yes. Film is out there. We were வேலை working. செய்யாமல் ஷூட்டிங்கில் கூத்தடித்து கொண்டே குடும்பமாகி ப்ரொடியூசர் காசு வேஸ்ட் செய்து கொண்டிருந்த ஹீரோவும் அதுக்கு வக்கவத்தமாக டைரக்டரும் அப்படி லைட்டா எஸ்கேப் பண்ணலாம். ஓகே. ஸோ அண்ட் வந்து இந்த படம் அப்படின்னு சொன்னாலே ஸோ எல்லாருமே வந்து விஜய் சித்து அவர்களை பற்றி வந்து கேட்டிருப்பாங்க. அவங்க பொதுவாக ஒரு படம் வந்து ப்ரொமோஷனுக்காக நிறையா மொட்டை மாடி பார்ட்டின்னு வைப்பாங்க. டிராகன் டீம் வந்து மொட்டை மாடி பார்ட்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? நாங்கள் வெயிட் பண்ணலாம். அது எப்படி மொட்டை மாடி பார்ட்டி இல்லாமல் இருக்கும்? மொட்டை மாடி பார்ட்டி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த வைப் இருக்கு. மொட்டை மாடி பார்ட்டி இருக்கு. கண்டிப்பா என்னுடைய ஃபேவரட் ஒரு ஐட்டம் இருக்கு. ஜிபி முத்து. ஆமா, தடவை பண்ணதுலேயே அது செம்மையா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ரொமோஷன் கண்டென்ட் அதுதான். ஸோ
ஐ மீன் ஜிபி முத்து மீட்ஸ் இந்த வாட்டி உத்தமன் பிரதீப் இல்லை டிராகன். அதுதான் நம்ம ஒன்று என்ஜாய் பண்ணது அதுதான். ஸோ இந்த டைம் அது பண்ணி ஆகணும்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்டு சொல்லலாம். இது ஒரு 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 சின்ன ஒரு குவிஸ் மாதிரி தான். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு படத்தோட சீனு இந்த மாதிரி நான் சில இது சொல்கிறேன். அது என்ன படம்னு மட்டும் நீங்கள் சொல்லணும். ஹீரோ 2 பேர், அண்ணன் தம்பி. அண்ணன் வந்து யார்கிட்டையும் வந்து பெருசாக பேச மாட்டான், ஐ மீன் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டான். தம்பி பொண்ணுங்கிட்ட மட்டும் தான் பேசுவான். என்ன படம் அது? சிங்கம் புள்ளியில். ஆமால, அது வரும்ல. நான் சொல்ல வந்து இது வந்து எஸ்டிஆர். மன்மதன். அதான் ஓகே ஓகே ஓகே, மொட்டை மதன், மன்மதன், அதுதான். ஓகே, பையன் வந்து ரொம்ப ரக்கடான ஆள். பொண்ணு தான் அவன் வேணும் வேணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க. சரி, அதுதான் நான் சொல்லலாமா? சொல்லுன்னு ஒரு காதல். ஓகே, இன்னொன்று நீங்க எஸ்டிஆர் படமா? இது STR. அந்த மாதிரி இது எஸ்டிஆர். பிசாசு அந்த படம்னு நினைக்கிறேன். காலை. ஓகே, அதுவும் தொட்டி ஜெயம் கிட்டத்தட்ட அந்த இதில் தான் வரும். ஆனா இதுவும் அதே தான். ஓகே, ஸோ 2 பதில், அதான் எக்ஸ்ட்ரா மார்க்ஸு. ஓகே, ஒரு பையன் வந்து அப்பா பேச்சை மட்டும் தான் கேட்பான். கடைசியில் காண்டாகி அப்பா கிட்டே சண்டை போடுவான். அவன் யார்? அந்த ஹீரோ யார்? அது என்ன படம்? அது வந்து நீங்கள் எந்த ஹீரோ வேணால் நீங்கள் யோசிச்சுக்கலாம். பொல்லாதவனா? அப்பா பேச்சை மட்டும் தான் கேட்பாரு. ஆமாம், ஆரம்பத்தில் அப்பா பேச்சே கேட்டு கடைசியில் அப்பாவே குறை சொல்லுவார். சந்தோஷம். எஸ், கரெக்ட். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. தலைவனோட படம். எஸ், இது இன்னொரு படம். அது வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லவன், ஊருக்கு எல்லா நல்லதும் பண்ணுவான். தங்கச்சிட்ட வந்து பேச மாட்டான், தங்கச்சிக்கு நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுவான். அவன் கூட வந்து அவங்க வேலை பார்க்குற மாதிரி ஒரு பையன் வந்து அவனை வந்து போட்டு தள்ளுறதுக்காக, அவனை வந்து நெகட்டிவ் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக வருவான். கடைசியில் அவனே வந்து அந்த பையனுக்கு வந்து அவன் நல்லவருங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவான். அது என்ன கதை? லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் அண்ணா தெரியல சொல்லிக்கிறேன். பாலா இல்ல, வெயிட் பண்ணுங்க. இப்போ எஸ்டிஆர்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நான் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஊருக்கு ஒரு நல்ல மனுஷன், சிலம்பாட்டம். ஊருக்கு ஒரு நல்ல மனுஷன், தங்கச்சிக்கு வந்து பாசமா இருப்பாரு, ஆனா பெருசா அதுவும் பேசிக்க மாட்டாரு, வைக்க மாட்டாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேம். இது முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எஸ்டிஆர்னு கேட்டாலே நாங்க விண்டேஜ் மூடுக்கு போயிடுறோம். ஸோ அதனால ஓகே, ரீசெண்ட் டைம்ஸ் அனலைஸ் பண்றது. ஸோ எஸ்டிஆர் அவர்கள்ட்ட நெக்ஸ்ட் இந்த படம் பத்தி சொல்லும் போது அது எப்படி போச்சு, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க? எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் படம்ட்டு இல்லை, இப்போது பிரதீப்போட ஃபஸ்ட் படத்துக்கும் அவர் வந்து அவ்வளோ, ஐ மீன் லவ் டுடே ஹீரோவாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவர் தான் ரொம்ப இது பண்ணார். அதே மாதிரி ஓமே கடவுளை பார்த்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் அந்த படத்தை பற்றி என்கிட்ட ஃபோனில் பேசினார். திடீர்னு ஒரு கால் வந்தது, சம்மந்தமே இல்லாமல் வாட்ச் இதில் 1.5 மணி நேரம் பேசினார். ரொம்ப டெக்னிக்கல் நுவான்சஸாக பேசினார். எனக்கு இப்போவும் என்ன பிடிச்சிருக்குன்னா, டு பி ஹானஸ்ட், நான் என்ன நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, நான் டெய்லி பிளாக்ல ஒரே சட்டையை போட்டுட்டு தான் டெய்லி சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு இன்டர்வியூலாம் போகிற, ஒழுங்காக போ, நல்லா இன்டர்வியூ கொடு, என்ன இது மாதிரியே இருக்க, டெய்லி ஒரே இதுவாக இருந்துட்டு அழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போய் அதை டெஸ்ட்லாம் பார்த்துட்டு போகிறேன். ஃபுல்லாக இப்போ நல்லா இதுக்கு போகிற மாதிரி ஆகிட்டு. ஸோ இஸ் அ வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். ஹீஸ் திங்கிங் குட் ஃபார் பீப்புள். ரொம்ப இவங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒன் திங், இந்த டைட்டிலுக்காக மட்டும் நான் கேட்குறேன், காட் ஆஃப் லவ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு பியூர் 90s கிட் அப்படின்றத சொல்கிறதுக்காக இது ஒரு காட் ஆஃப் வார் இந்த மாதிரி கேம்ஸ், அதுதான் காட் ஆஃப் லவ் அந்த மாதிரி? இல்லை, அதுக்கு அவர் கேரக்டரே காட் ஆஃப் லவ் தான். காட் ஆஃப் லவ் அவர் கேரக்டர், படம் பேர் காட் ஆஃப் லவ் இல்லை, அது வேற பேர். அது வரும்போது இன்னும் பிடிக்கும் கொஞ்சம். ஆனால் காட் ஆஃப் லவ்ன்றது அவரோட கேரக்டர். ஓகே, உண்மையாகவே அவர் காட் ஆஃப் லவ் தான், அதையும் ஒத்துக்கிறேன். அண்ட் வந்து நான் வந்து ஃபைனலாக தமிழில் சில வார்த்தைகள், ஐ ஜஸ்ட் ப்ரொனவுன்ஸ் சம் வேர்ட்ஸ் ஃப்ரம் தமிழ், ஜஸ்ட் ரிப்பீட் இட். ஓகே, நான் உன்னை காதலிக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஆல்சோ லவ்விங் யூ. தேங்க்யூ ஸோ மச். கேட்டிருந்தா பட் நான் கேட்டு வாங்கின மாதிரி இருக்காதுல்ல. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ டிராகன் வந்து ஹை ஸ்பீடில் நெருப்பை கக்கி எல்லாருக்கும், ஐ மீன் அந்த நெருப்பு வந்து ஹாட்டாக இருக்கணும், எல்லாரும் ஹாட்டிலையும் போய் பச்சைக்குன்னு ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, தேட்டரில் படம் பாருங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், குறை நிறைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த படத்தில் தெரிஞ்சுக்கிறோம். என்ன தோணுதோ அது சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.